குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2024 எக்ஸாம்ஸை எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 9 days லீவ் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு பொங்கல்ஸுக்கு. ஸோ இந்த டைமில் ப்ரிப்ரேஷன் பற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் வேகாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் வந்து ஸோ கண்டினியூவாக கன்சிஸ்டண்ட்டாக படிக்கும்போது கொஞ்சம் வேகாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்கன்னா ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் உங்களோட சிலபஸோட கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா கொஸ்டின் பேப்பரையோ படித்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் சிலபஸையோ கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும், ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷினை நீங்கள் படித்து முடித்ததாகவும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அந்த மாதிரி படிக்கும்போது ஒரே விஷயத்த அதாவது 3 விஷயத்த ஒரே நேரத்தில் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் படிச்சுட்டு நீங்கள் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அப்போது சில விஷயத்த விட்டுட்ருப்பீங்க, அகெயின் படிக்கிற மாதிரி இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் சிலபஸ் எல்லாம் ஒரே நேரத்தில் படித்து முடிச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு டைம் கன்சப்ஷன் கொஞ்சம் கம்மியாகும் ஓகேங்களா. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னால் ஸோ இந்தமாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் படிக்கிறதால உங்களுக்கு 13 மார்க் கொஷினில் மேக்ஸிமம் எய்தர் ஆர் ஆப்ஷனில் வந்து ஒரு கொஷின் உங்களுக்கு கிளிக் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். இன்கேஸ் தியரி பேப்பராக இருந்துச்சுன்னா ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்லேயே ஸோ ஒரு சில சப்டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் கேட்பாங்க. நீங்கள் ஆடட் அட்வான்டேஜாக 2 மார்க்ஸும் எழுதுகிற மாதிரி உங்களுக்கு பாசிபிள் வரும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஸ்டடி மெத்தடை ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கப்பா. ஏன்னா நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டது என்னென்னா ஸோ ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக் இல்லைன்னா அப்ரோச் வந்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணாதான்ப்பா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் கொஞ்சம் அந்த ஃப்ளோ வரும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது தியரிக்கு, இப்போ சொல்கிறது ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் ஓகேங்களா. ஸோ இதை வந்து ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்க ப்ரெசன்டேஷனும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதுதான்ப்பா அப்டேட்டு. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.